மனைவி அறையில் சிசிடிவி கேமரா. திருமணமான 48 நாட்களில் நடந்த அதிர்ச்சி. டாக்டர் கணவர் செய்த கொடூர செயல். புனேல 26 வயதான விசாகா தில்கர் என்கிற பெண். இவங்க ஒரு கிராஜுவேட், காமர்ஸ் கிராஜுவேட். புனேல தான் படிச்சிருக்காங்க. இவங்களுக்கும் ஹோமியோபதிக் டாக்டர் நிதின் தில்கர் என்கிறவருக்கும் இந்த கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி 2026 திருமணம் ஆகியிருக்கு. ஆக்சுவலா திருமணம்னாலே முதல்ல வர விஷயம் என்ன? டவுரி. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து 50 சவரன் 100 சவரன் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு பிரச்சனை நடந்து இவ்வளவுதான் பண்ண முடியும் அவ்வளவுதான் பண்ண முடியும்லாம் போகும். சிலர் போடாம கல்யாணம் பண்ணுவாங்க, சிலர் நிறைய போட்டு பண்ணுவாங்க. நம்ம நிறைய நியூஸ்ல இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனா இந்த திருமணத்துல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, மாப்பிள்ளை வீட்டுல டவுரியே கேட்கவே இல்லை. பெண்ணு வீட்டாருக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, டவுரி கூட கேட்கலையே அப்படின்னு அப்ப தோணி இருக்கு. அவங்களும் அதனால எந்த ஒரு டவுரியும் எந்த ஒரு வரதட்சணையும் கொடுக்காம தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. யாரை நம்பி? மாப்பிள்ளைய நம்பி. ஆனா இதற்கு பிறகுதான் ட்விஸ்டே ஆரம்பிச்சிருக்கு. நாங்க வரதட்சணை கேட்கலன்னா உங்க வீட்டுல இருந்து கொடுக்க மாட்டாங்களா? வரதட்சணை இல்லாம எப்படி நீ திருமணம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு விசாகா தில்கர் கல்யாணமாகி போன முதல் நாள்ல இருந்தே நிதின் தில்கர் வரதட்சணை கொடுமை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அவர் மட்டும் இல்ல, அவர் குடும்பமும் சேர்ந்துதான். இதுல முதல் படியா என்ன ஆகியிருக்கு அப்படின்னா, அவங்க நிதின் தில்கரும் விசாகா தில்கரும் தூங்குற ரூம் இருக்குல்ல, அந்த ரூம், ஹால், அப்புறம் வாசப்படியில ஒரு சிசிடிவி, மொத்தம் 3 சிசிடிவிய நிதின் தில்கர் வச்சிருக்காரு அவங்க வீட்லயே. அது மட்டும் இல்லாம இவர் வீட்டில் இல்லாத நேரம் எப்பெல்லாம் இவர் கிளினிக் போறாரோ இல்ல மற்ற இடங்களுக்கு போறாரோ அப்பெல்லாம் இந்த விசாகா என்ன பண்றா அப்படின்றத பாக்குறது மட்டும்தான் இவருடைய முதல் வேலையாவே இருந்திருக்கு. அப்படி ஒரு நாள் இவர் அவருடைய கிளினிக்ல சிசிடிவி கேமரால வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் போது விசாகா தில்கர் அவங்க வீட்டாரு கூட போன்ல கேஷுவலா பேசிட்டு இருந்திருக்காங்க. என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்திருக்காங்க. இவர் இத கிளினிக்ல பார்த்த அடுத்த நிமிஷமே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு விசாகா தில்கரை தரமாரியா தாக்கி இருக்காரு. நீ எப்படி உங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட பேசலாம்? நிதின் தில்கர் 50 கிராம் தங்கம் விசாகா வீட்டுக்கிட்ட கேட்டிருப்பாரு போல. ஆனா அவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க போல. ஏன்னா விசாகா வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அவங்களுக்கு பின்புலம் அப்படின்றது எதுவும் கிடையாது. விசாகா அவருடைய அப்பா ஒரு டாக்ஸி டிரைவரா தான் இருந்திருக்காரு. அதனால எங்க வீட்டுல அவ்வளவு போட முடியாது, இப்ப நகை விலை ரொம்ப அதிகமா இருக்கு, எங்க வீட்டுல பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு விசாகா இத தெளிவா நிதின் தில்கர் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இவர் என்ன சொல்லியிருக்காரு, இவங்கதான் இவ்வளவு சவரன் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, நீ எப்படி இவங்க கிட்ட பேசலாம்? இங்க நடக்கிற கொடுமை உனக்கு நாங்க பண்றதெல்லாம் உங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட நீ சொல்றியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா விசாகாவை போட்டு அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இரண்டாவதா இவங்க கேஷுவலா இப்ப நம்ம வீட்டு பக்கத்துல யாராவது இருந்தா நம்ம போய் பேசுவலாம், ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பக்கத்து வீட்டுல ஒரு பெண் கிட்ட விசாகா பேசிட்டு இருந்திருக்காங்க. இவர் தான் 4-5 இடத்துல கேமரா வச்சிருக்கிறவரச்சே. அதையும் பார்த்துட்டு கிளினிக்ல இருந்து இவர் மறுபடியும் போட்டு பயங்கரமா அடிச்சிருக்காரு. ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நீ யார்கிட்ட பேசணும்ன்றத நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு நிதின் தில்கர் தெளிவா விசாகா தில்கர் கிட்ட சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும்ல. திருமணமான நாள்ல இருந்தே அடிச்சு சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணி அவங்கள தூங்க விடாம இரவு முழுவதுமே அவங்க அழுதுட்டு இருந்ததா இப்ப பல தகவல்கள் எல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. அந்த நிலையில யாரா இருந்தாலும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும். அந்த மாதிரி விசாகா தில்கருக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வந்திருக்கு. இதுக்கு மேல நம்மளால முடியாது, நம்ம வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்ப கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் பேசுறத என் கணவர் நிதின் அவர் பாப்பாரு, எனக்கு நல்லா தெரியும், அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னை போட்டு அடிப்பாரு, ஆனா என்னால சொல்லாம இருக்க முடியாதுமா, என்னால முடியல, என்னை ரொம்ப சித்திரவதை பண்றாங்கன்னு இவங்களுக்கு நடந்த கொடுமைகள் எல்லாத்தையுமே அவங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. எந்த வீட்டுல இருந்தாலும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழுமான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இல்லையா? யாரா இருந்தாலும் பெண்ணுக்கு இவ்வளவு கொடுமை நடக்குதே, நம்ம எப்படி தாங்கிட்டு சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க, விசாகா வீட்டுல இருக்கவங்களும் சரிம்மா நீ வெயிட் பண்ணு, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத, நாங்க உன்னை கூட்டிட்டு போறோம்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் இப்ப நம்ம ஒரு பக்கத்து இடத்துக்கு போகணும்னாலும், பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு பிளேஸுக்கு போகணும்னாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, நம்ம கிளம்பி நம்ம வேலையை முடிச்சுட்டு கிளம்பி போறதுக்கு. அதே மாதிரி விசாகா வீட்டுல இருக்கவங்களும் அவங்க வேலையை முடிச்சுட்டு கிளம்பி வர்றதுக்கு டைம் எடுத்திருக்கும் போல. அந்த இடைப்பட்ட நேரத்துல
மாப்பிள்ளை வீட்டுல இருந்து, மாப்பிள்ளை நிதின் வீட்டுல இருந்து இவங்களுக்கு ஒரு போன் வருது. உங்க மகள் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. இத கேட்ட விசாகா வீட்டினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இப்பதான் நான் என் பொண்ணுகிட்ட பேசினேன், நான் வரேன்னு சொல்லிட்டேன், ஆனாலும் இவங்க இப்படி சொல்றாங்களே, இதற்கு வாய்ப்பே இருக்காது அப்படின்னு சொல்லி இவங்க உடனடியா போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்கறாங்க. புனே ஆம்பர்நாத்ல இருக்கக்கூடிய சிவாஜி நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்றாங்க. இந்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில மாப்பிள்ளை நிதின், அவங்க அம்மா, அவங்க தம்பி அப்படின்னு 3 பேர் மேலேயும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது. மென்டல் அண்ட் பிசிக்கல் ஹராஸ்மெண்ட், அபட்மெண்ட் டு சூசைட், டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் அப்படின்ற 3 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு முதல்ல நிதின் தில்கர் அரெஸ்ட் செய்யப்படுறாரு. இவங்க 2 பேரும், நிதினுடைய அவங்க அம்மாவும் பிரதரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. பிறகு இவங்க 2 பேரையுமே காவல்துறையினர் அரெஸ்ட் பண்றாங்க. இது குறித்து காவல்துறையினர் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, திருமணமாகி அந்த வீட்டிற்கு போனதுதான் விசாகா தில்கருடைய முதல் தவறு. அவங்க என்னைக்கு அந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சாங்களோ அப்பத்துல இருந்து இவங்களுக்கு கொடுமையும் சித்திரவதையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு நாள் கூட அவங்க நிம்மதியா தூங்கல அப்படின்னு அவங்க விசாரிச்சதுல சில தகவல்களை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தவறு செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை நாங்க வாங்கி கொடுப்போம் அப்படின்னு காவல்துறை தரப்பினர்ல இருந்து சொல்லப்படுது. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது திருமணமாகி ஒரு 48 நாள் கூட ஆகல. ஏப்ரல் 30 திருமணமாகி இருக்கு. இந்த இடைப்பட்ட காலங்கள்ல ஒரு பெண்ணை இவ்வளவு சித்திரவதை பண்ணி அந்த பெண் இன்னைக்கு நம்ம மத்தியில இல்ல அப்படின்றது அவங்களுடைய குடும்பத்தினருக்கு எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு அப்படின்றது அது வார்த்தைகளால சொல்ல முடியாது. ஒரு பக்கம் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள் இழைக்கப்பட்டு வர நிலையில மற்றொரு பக்கம் இந்த டவுரி ஹராஸ்மெண்ட் இன்னும் நடந்துட்டே தான் இருக்கு. இந்த வழக்குல அடுத்தடுத்து என்ன திருப்பங்கள் நடக்க போகுது, என்ன நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க அப்படின்றது தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. முதல்ல நிதின் தில்கர் அரெஸ்ட் செய்யப்படுறாரு. இவங்க 2 பேரும், நிதினுடைய அவங்க அம்மாவும் பிரதரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. பிறகு இவங்க 2 பேரையுமே காவல்துறையினர் அரெஸ்ட் பண்றாங்க. இது குறித்து காவல்துறையினர் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, திருமணமாகி அந்த வீட்டிற்கு போனதுதான் விசாகா தில்கருடைய முதல் தவறு. அவங்க என்னைக்கு அந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சாங்களோ அப்பத்துல இருந்து இவங்களுக்கு கொடுமையும் சித்திரவதையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு நாள் கூட அவங்க நிம்மதியா தூங்கல அப்படின்னு அவங்க விசாரிச்சதுல சில தகவல்களை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தவறு செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை நாங்க வாங்கி கொடுப்போம் அப்படின்னு காவல்துறை தரப்பினர்ல இருந்து சொல்லப்படுது. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது திருமணமாகி ஒரு 48 நாள் கூட ஆகல. ஏப்ரல் 30 திருமணமாகி இருக்கு. இந்த இடைப்பட்ட காலங்கள்ல ஒரு பெண்ணை இவ்வளவு சித்திரவதை பண்ணி அந்த பெண் இன்னைக்கு நம்ம மத்தியில இல்ல அப்படின்றது அவங்களுடைய குடும்பத்தினருக்கு எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு அப்படின்றது அது வார்த்தைகளால சொல்ல முடியாது. ஒரு பக்கம் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள் இழைக்கப்பட்டு வர நிலையில மற்றொரு பக்கம் இந்த டவுரி ஹராஸ்மெண்ட் இன்னும் நடந்துட்டே தான் இருக்கு. இந்த வழக்குல அடுத்தடுத்து என்ன திருப்பங்கள் நடக்க போகுது, என்ன நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க அப்படின்றது தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.